கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மனம் முழுமை அடைதல் என்றால் என்ன? யோகம் அடைதல், ஞானம் அடைதல் போய் இப்போ முழுமை அடைதல். ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி மாதிரி இருக்குதே. மனசு முழுமை அடையான் என்னங்க? ஏதாச்சும் ஒரு எண்ணெய் எழுப்பினே தான் இருக்கும். எண்ணெய் எழுப்பினே இருக்குது தான் முழுமை அடைதலா? அப்போ தூங்கிட்டான். அப்போ தான் தூங்கிட்டோமே. அப்போ தூங்கிட்டா முழுமை அஞ்சிச்சா, இல்லை செத்துட்டோம் முழுமை அஞ்சிச்சா? மனம் முழுமை அடைதல் அப்படின்னு சொன்னால் எந்த ஒன்றும் தோன்றிய இடத்துல திரும்ப மறைஞ்சிடணும். ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து ஆரம்பித்து ஒன்றும் இல்லாத இடத்துல முடிச்சிடணும். அப்போது ஒரு சைக்கிள் முடிஞ்சிடுச்சு. அப்போ முழுமை அடைதல்னா நான் ஒன்றுமற்றவன். எது எனக்கு வாய்ப்போ அதை பயன்படுத்தினுக்கிறேன், எங்கே நான் பிறந்தனோ அதை பேசிக்கிறேன், எது எனக்கு சந்தர்ப்பமோ அதை செஞ்சுன்னுக்கிறேன், அவ்வளோதானே தவிர நான் யார்? ஒன்றுமற்றவன். எனக்கு என்ன தகுதி அப்படின்னா, வாய்ப்பு என்னவோ அதை கூட சேர்ந்து வாழ்கிறது தான் என்னுடைய தகுதி. அப்போனா முழுமை அடைதல் என்றால் எந்த ஆணவமும் இல்லாமல் சும்மா செயல்பட்டுனுக்குது. புரிதி பண்ணி எதிர்பார்க்காம சும்மானா ஜாலியாக கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக என்ன விளையாட்டுத்தனமாக ஒரு குழந்தை எப்படி வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்குமோ அந்த மாதிரி வாழ்ந்துருந்தால் யார் நம்மலாம்? முழுமையற்றவர்கள். வேறு எதில் சார்ந்து இருந்தாலும், மொழி சார்ந்து இருந்தாலும், இனம் சார்ந்து இருந்தாலும், ஜாதி சார்ந்து இருந்தாலும், பாலுணர்வு சார்ந்து இருந்தால் கூட நம்ம யார் இல்லை அப்படின்னா முழுமையானவங்க இல்லை. இப்போ பாலுணர்வு சார்ந்து இருந்து ஆணவம் மாதிரி எல்லாமே இருந்தாலும் கூட முழுமையானவர் எப்போன்னா, இதெல்லாம் எனக்கு அதன் சந்தர்ப்பம். நான் ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறேன், அவர் அதை ஆணவமாக எடுத்துக்கலாம். நான் சரின்னு சொல்கிறேன் ஒன்று, அதை ஒரு நாள் எடுத்துக்கலாம். ஆனால் நான் விளையாட்டுத்தனமாகவும் சும்மா ஜாலியாகவும் கொண்டாட்டமாகவும் செய்கிறேன். அப்போ முழுமை எனக்கு தான் தெரியும், எதிராளிக்கு தெரியாது. ஏன்னா நம்ம முழுமையாக இருப்போம், அவருக்கு என்ன தெரியாது, முழுமைன்னு தெரியாது, ஆணவமாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ முழுமைன்னா நான் ஒன்றுமற்றவன். எனக்கு கொண்டாடுறதுக்கான சந்தர்ப்பம் எது கிடைக்குதோ அதை கூட நான் என்ன பண்ணுவேன், ஒத்திசை கொண்டு கொண்டாடின்னு இருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி முழுமையை தேடி யார்கிட்டனா போனீங்கன்னா, குருக்கிட்ட அது இதுன்னு முழுமை அடைய போகிறேன்னு சொல்லி எதனா கற்றுக்கலான்னு போனேன்னா அவர் எக்ஸ்ட்ரா ஒன்று கற்றுக் கொடுப்பாரு. அதுமாதிரி கற்றுக்கிறது போதாதுன்ட்டு இன்னும் கொஞ்சம் கற்றுக்கின்னு, ஏற்கனவே தெரிஞ்சது போதாதுன்ட்டு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கின்னு, இருக்கிற திமிர் போதாதுன்னு இன்னும் கொஞ்சம் திமிராகிட்டு தான் இருப்பேமே தவிர, முழுமைன்னா நான் சூழ்நிலையோடு ஒத்திசைவு கொண்டு வாழ தகுதியானவன். ஆனால் அந்த சூழ்நிலையை எனக்கு சாதகமாகவும் பித்தியாருக்கு சாதகமாகவும் மாற்ற வல்லவன். நான் நல்லா இருப்பேன், பித்தியாரும் நல்லா இருக்க செயல்படுபவன் அப்படின்னு எனக்கு என் மனம் அறிந்து அதில் எந்த விதமான தீங்கும் இல்லாமல் இருந்தால் சரிதான். பட் கற்றுக்கின இந்த உலகத்தில் தீங்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யாருன்னா நம்மளை திருத்தினா என்ன பண்ணிக்கணும், திருந்திக்கணும். இல்லை சரியாக தான் இருக்கணும் அப்படின்னா சிரிச்சிக்கணும். ஒன்று திருத்திக்கணும், இன்னொன்று சிரிச்சிக்கணும். முழுமையான மனம் கோவப்படாது, பொறாமப்படாது, ஆணவப்படாது. ஆனால் எதிராளி அத்தனையும் நடக்கிறதா சொல்லிக்கலாம். கோபமாக இருக்கிற மாதிரியாகவும் ஆணவப்படுற மாதிரியாகவும் என்ன பண்ணிக்கலாம், ஒருத்தரும் சொல்லிக்கலாம். ஸோ முழுமையானவர் தன்னிறைவு பெற்றவர். எந்த செயலும் எப்படி தான் செய்வார்னா நிறைவாக தான் செய்வார். எதை செஞ்சாலும் நிறைவாக செய்வார், ஆனந்தமாக இருப்பார், அமைதியாக இருப்பார், கொண்டாட்டமாக இருப்பார், அழுவார், சிரிப்பார், 8 விதமான உணர்வுக்கும் ஆட்படுவார். ஒரு குழந்தையின் மனநிலை போல் இருக்கும், ஆனால் புத்திசாலித்தனம் அதில் மிளிரும். அப்போ தான் முழுமையானவர். ஸோ மனம் முழுமையாயிடுச்சின்னா எனக்கு புரிஞ்சிடணும், கடவுள்னா இதுதான், வாழ்க்கைன்னா இதுதான், கனவுன்னா இதுதான், மனைவின்னா இதுதான் சொல்லிட்டு. ஸோ அந்த முழுமை பெறத்துக்கான முயற்சி தான் இந்த 40 நாள். நமக்கு 40 நாள் எதுக்குடான்னா, எல்லாத்துலேயும் என்ன ஆகிட்டுருக்குண்ணா, முழுமையாகிடணும். முழுமையான மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, திருத்திக்கும் இல்லை சிரிச்சிக்கும், திருத்திக்கும் இல்லை சிரிச்சிக்கும். மற்றபடி 8 விதமான உணர்வுகள் எதிராளி பார்க்குறபடி நான் இருக்கோம், அது கொண்டாடும், அவ்வளவுதான். ஸோ முழுமை யாருக்கு சாத்தியம்னா எல்லாருக்கும். ஆனால் புரிஞ்சுக்கணும், மனைவினா யார், குடும்பம்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன, காலம்னா என்ன, எப்படி நம்ம பழகிறோம், இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த புரிந்த மனம்னா தான் முழுமையான மனம் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ்.
நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.